Daily. Taste the Daily. ஹம்சா, ஆக்சுவலா இது ஒரு அட்வைஸ் பண்ற செஷன் தான். நான் தனியாவே வந்திருக்கலாம். பட் ஒரு பெண் கைதியை லேடி போலீஸ் இல்லாம விசாரிக்க கூடாது. அதுக்காக தான் உங்களை அலைய விடுறேன். சாரி சார், இதுவும் டியூட்டி தானே சார். இதுக்கு எதுக்கு சார் சாரிலாம்? ஒரு அப்பாவிக்கோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையினால தப்பு பண்றவங்களுக்கோ அட்வைஸ் பண்றோம்னா அது புண்ணியம். பட் இதெல்லாம் தேராத கேஸ். என்ன பண்ணாலும் திருந்தாது. அப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாம வந்து அட்வைஸ் பண்றீங்க? அதுக்கு ஒரு கதை இருக்கு. தண்ணியில ஒரு வாட்டி ஒரு தேள் விழுந்துருச்சான். உயிருக்கு போராடிட்டே இருந்திருக்கு. அந்த பக்கமா போன துறவி ஒருத்தர் பார்த்துட்டாரு. அந்த தேளை காப்பாத்துறதுக்காக கையால அந்த தேளை தூக்கி இருக்காரு. அந்த தேளை அவரு கையை கொட்டிருச்சு அண்ட் மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே குதிச்சிருச்சு. இவர் மறுபடியும் தூக்கி இருக்காரு. அது மறுபடியும் கையில கொட்டிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. அப்படியே அவர் அதை வெளியே தூக்க, அதை அவரை கொட்டிட்டு தண்ணிக்குள்ள விழ, அப்படியே போயிட்டு இருந்தது. இதை தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்த ஒருத்தர், அந்த தேள் தான் கொட்டிக்கிட்டே இருக்கு, நீங்க எதுக்கு அதை காப்பாத்த நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவர் சொல்றாரு, கொட்டுறது தேளுடைய இயல்பு, காப்பாத்துறது தான் மனுஷத்தன்மை அப்படின்னு சொன்னாராம். நானும் கொஞ்சம் மனுஷனா நடந்துக்கலாம்னு நினைக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி போலாம். ஓகே சார். வணக்கம். மாயாவை பார்க்க வந்திருக்கோம். பார்க்கலாம்ல? பார்க்கலாம் சார். சார், பொம்பளையா அவ? பிசாசு சார். சாப்பாடை கொடுத்தா தட்டத்துக்கு வீசுறா சார். நீங்க சொல்லி வச்சதுனால தான் நான் பேசாம இருந்தேன் சார். இல்லைன்னா அவ தோலை உரிச்சிருப்பேன் சார். மன்னிச்சு விடுங்க, நீங்க பார்க்காத கிரிமினலா? ஆனாலும் இது ரொம்ப ஓவர் சார். சரி, நான் போய் பார்க்கறேன். சார், அப்புறம் இன்னொரு விஷயம். ஒரு டவுட் சார். அவ கொலை கைதி தானே? ஆனா நான் 2-3 நாள்ல போயிருவேன்னு ஜாடமடையா பேசுறா சார். தண்டனை உறுதியானா புழலுக்கு தானே போவா, அத சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே சார். என்ன மாயா, நேத்து எதுவும் சாப்பிடலன்னு சொன்னாங்க, இன்னைக்கு கூட சாப்பாடுலாம் தூக்கி எறிஞ்சிட்டியா? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு விருப்பம் இருந்தாதான் நான் சாப்பிடுவேன். நான் கட்டாயம் சாப்பிடணும்னு எந்த சட்டமும் என்ன கம்பல் பண்ண முடியாது. சட்டம் கம்பல் பண்ண முடியாதுதான். ஆனா நாளை கோர்ட்டுக்கு போகணும். கேஸ் ஆர்குமெண்ட்னு நீ சாயங்காலம் வரைக்கும் கோர்ட்லயே நிக்கணும். அதுக்கெல்லாம் உடம்புல சத்து வேணும்ல. எனக்கு ஒன்னு ஜெயிக்கணுங்கிற வைராகியம் இருக்கு விக்ரம். என் வைராகியம் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கும். சரி மாயா, உன்னுடைய முன்னாள் ஃப்ரெண்டா உனக்கு சொல்றேன். நீ இன்னமும் அகம்பாவம், திமிரு, அலட்சியம் இதோட தான் இருக்க. இதை வச்சு இந்த வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். அகம்பாவத்தோட இருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அப்படியா? அப்போ அந்த சரித்திரத்துல என் பேரு மட்டும் தனியா இருக்கட்டும். இன்னைக்கு உன் அட்வைஸ் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே கிளம்பி போ. போர் அடிச்சிட்டு இருக்காதன்னு சொல்ல வந்தேன். ஏய், உனக்கு என்ன திமிரா? கொழுப்பெடுத்து போய் திரியா? சார் எவ்வளவு கண்ணியமா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நெக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன விக்ரம், இன்னைக்கு திட்டுறதுக்கு அடியாள்லாம் கூட்டிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஏய், யார் அடியாளு? உள்ள வந்த மொத்துன்னு மொத்திடுவேன். ஏய், போ அந்த பக்கம். என்ன சொன்ன? சார், நான் இவ்வளவு சும்மா விட மாட்டேன் சார். கதவு திறக்க சொல்லுங்க சார். ஹம்சா, அவ வேணும்னே உங்களை எமோஷனல் ஆக்குறா. நீங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருக்க. மாயா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். நீயும் இனியாவும் காலேஜ்ல படிக்கும்போது பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. அதனால அவளை பழி வாங்காம விட மாட்டேன். போலீஸ் ட்ரைனிங்ல நான் இவனை காதலிச்சேன், நான் இனியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, அதனால நான் இனியாவை வாழ விட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காது. சரியா? காலம் ரொம்ப மாறி போச்சு மாயா. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இப்படி பழி வாங்குறது, பொறாமப்படுறது, இது எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியாவும் இருக்காங்க. சோ நீயும் உன்னை மாத்திக்கோ. நீ எங்களை பழி வாங்கணும்னு பண்ண முயற்சியில 2 பேரை கொலை பண்ணிருக்க. இப்ப இது எதுல போய் நிக்குமோ? அதனால சொல்றேன், ஒரு வாக்குமூலம் கொடு. செஞ்ச தப்ப ஒத்துக்க. நான் உனக்கு குறைஞ்ச தண்டனைக்கு ஏற்பாடு பண்றேன்.
சரியா? இந்த பாரு மாயா, இன்ஸ்பெக்டர் மேடம் லெட்டர் பேடோட வந்திருக்காங்க. நீ சொல்ல சொல்ல எழுதிப்பாங்க. நீ கடைசியில கையெழுத்து போட்டா மட்டும் போதும். என்ன சொல்ற? சூப்பர் விக்ரம், சூப்பர். நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ இவ்ளோ அழகா பிரெயின் வாஷ் பண்ற. நீ எல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ இந்த அயல் நாட்டுக்கு தூதுவரா போலாம். நீ அந்த இடத்துல இருந்தா நமக்கும் பக்கத்து நாட்டுக்கும் போரே நடக்காது. சொல்லு, அந்த வேலைக்கு போறியா? ஏற்பாடு பண்ணவா? மாயா, நான் சொல்றது சீரியஸான விஷயம். உனக்காகத்தான் சொல்றேன். விக்ரம், நான் குழந்தையா இருந்து வளர்ந்து பல வருஷம் ஆச்சு. யாராவது வந்து இந்த பாம்பு கொத்தாது, கையில வச்சுக்கோன்னு சொன்னா நம்பி வாங்கி வச்சுக்கிற வயசு இல்ல. என்கிட்ட வந்து உன் கதைய சொல்றியே, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? உனக்கு எத்தனை கோடி வேணாலும் தரேன். நான் இந்த கேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியே போகணும். ஏற்பாடு பண்றியா? பணம் வருமா வராதான்னு டவுட் வேண்டாம். நீ சொல்ற கோடிய முன்னாடியே உன் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன். உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி எண்ணி சரி பார்த்து வாங்கி வச்சுட்டு அப்புறம் நீ நான் சொல்ற வேலையை செஞ்சா போதும். என்ன சொல்ற? மாயா, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? பணம் என்ன ஆச்சரியப்படுத்தாதுன்னு தெரியாதா? தேவையில்லாம இப்படிலாம் ஆஃபர் பண்ணி நீ ஏமாந்து போவாத. சரி, பணம் ஆச்சரியப்படுத்தாதுன்னா வேற என்ன ஆச்சரியப்படுத்தும் சொல்லு? கோல்ட், டைமண்ட், ஆந்திரால ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி ஏதாவது வேணுமா? சொல்லு விக்ரம், உனக்கு என்ன வேணும்? மாயா, ஏன் இப்படி முட்டாள்தானமா பேசிட்டு இருக்க? நீ சொல்ற எதுவுமே என்ன சந்தோஷப்படுத்தாது. உண்மை, நீதி, நேர்மை, இது மட்டும்தான் என்ன சந்தோஷப்படுத்தும். இன்னமும் எனக்கு உன் மேல பரிதாபம் இருக்கிறதுனால தான் இப்ப கூட நின்னு பேசிட்டு இருக்கேன். சோ நீயா உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடு. இன்ஸ்பெக்டர் விக்ரம், அதான் வெளியே போறதுக்கு வழி. கிளம்பி போங்க. சார், நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க சார். இவ்வளெல்லாம் கையில சுட்டதுக்கு பதிலு நெத்தியில சுட்டுக்கணும். தப்பு பண்ணிட்டீங்களே சார். என்ன பேச்சு பேசுறா பாருங்க சார். மாயா, இப்ப கடைசியா என்ன சொல்ற? இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனா நீ 2 ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். எனக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்கறியா விக்ரம்? உன்னை பத்தி நீ ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்காத. இந்த கேஸ உடைச்சு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். சரியா? தெரிஞ்ச பொண்ணாச்சு. தப்ப சரி பண்ண ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு நினைச்சேன். தர எழுத்து குழல்ல தான் முடியும்னு எழுதி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? See you, மாயா. நாளைக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ரெடியா இருந்துக்க. ஓகே? Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.